க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு ஃபைல் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஃபைல் பண்ணணும்? வாட்டர் ஹாட் ஆகிட்டு போதும். சரி, ஒரே டைம் இப்படி வந்துட்டா போதும். பார்த்தீங்களா, நான் இதை ரெடி பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. கொல்லை பண்ணுறோம், நம்ம கொல்லை பண்ணுறோம் நிறைய. எப்படி இருக்குது பாருங்க. உங்க வீட்டில் எப்படி செஞ்சிருக்கிறீங்களா சொல்லுங்க. இது என்னது மாத்திட்டீங்க? என்ன இப்படி மாத்திட்டீங்க? அது கீழே கீழே பொங்கி வருதா, அதனால குக்கரில் வச்சு 4 விசில் விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் வச்சுட்டேன். குட் மார்னிங். காணோம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வெந்துட்டாங்க பாருங்க. இது ஒரு நடந்து செத்துருச்சு. பார்த்தீங்களா, இங்க பார்த்தீங்களா, இதுதான் வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஆயிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் உள்ள போச்சு. இதே இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. பார்த்தீங்களா, இதை பாருங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய இதில் பார்த்தீங்களா, இப்படி மெதுவாக அப்படி எடுத்து இதை இப்படி போடணும். ஓகே, டூத் பிக்கு எதோ நம்ம வாங்கி வச்சுட்டோம். எவ்வளோ இடம் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூட்டு உடம்புக்காரங்களுக்கு சளி சாஸ்தி இருக்கு, அவங்களுக்கு இதை சாப்பிட்டா நல்லா க்ளீன் ஆகும். இது எவ்வளோ இருக்கு, ஆனால் இதில் இத்துலோண்டு இருக்கு குட்டி. க்ளீன் பண்ணியாச்சு. நீ இதை வாஷ் பண்ண வேணாம்? இதை வாஷ் பண்ண வேணாம்? வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணணும். சரி சரி. அத்தை சொன்னேன்ல, அது ரெடி பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ செய்ய போகிறேன். பார்க்கலாமா எப்படி செய்ய? என்னென்ன ஐட்டம் வேணும்னு தெரியுமா? இங்கே பாருங்க, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோ தக்காளி வெங்காயம் போடணுமா? அவ்வளோ நான் போட்டுட்டு இல்லை, கொஞ்சம் கம்மியாக போடுவேன். வேறு ஐட்டம் செஞ்சதுக்கு இன்னைக்கு சண்டே இருக்கு, ஸ்பெஷல் இருக்கு. நாங்கள் மீன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக அது எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சு நான் இதில் பாதி தான் போடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுவேன். பார்க்கலாம். இப்போ வானல் வச்சாச்சா? இவர் லைட் வேலை செய்யல. ஒரு ஆயில் வேண்டாம். ரெனா, ஏய் பாட்டி ஏதோ செய்றாங்க. இறால் ஃப்ரை பண்ணுறோம், அதே ஐட்டம் தான். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பட்டை எடுத்துட்டேன், கிராம்பு எடுத்துட்டேன், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் கொஞ்சம். எவ்வளோ போட்டால் போதும்.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆனியன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா? ஒரு ஸ்பூனா? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் பேஸ்ட் போட்டாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரைல் ஆகும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி ஃப்ரைல் ஆகிறதுக்காக கொஞ்சம் லேசாக போடணும். அப்புறம் சில்லி பவுடர். நம்ம காரம் எவ்வளோ வேணும் அவ்வளோ தேவைக்கான போட்டுக்கலாம். மசாலா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். இது நம்ம வீட்ல செஞ்ச கரம் மசாலா தானே? ஓகே. இது நம்ம வீட்ல செஞ்ச கரம் மசாலா. ஆமாம், கரம் மசாலா எனக்கு கடையில் வாங்குறது பிடிக்காது. நான் வீட்லயே ரெடி பண்ணுவேன். கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் நான் அது கூட யூடியூப்ல இருக்கு. அது எடுங்க. இப்போ இதை போடலாமா? ஆமாம். பாருங்க, நத்தை போடுறோம். நான் நீங்கள் முன்னாடி இப்போ வீடியோவில் பார்த்தீங்கல்ல, அது நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போடுறேன். என்ன பேர்? நத்தை. 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 நம்ம ஊர்ல என்ன பேர் தெரியுமா? கெண்டா. என்னமோ பேண்டையா கேண்டையா இதுக்கு நத்தை சொல்லி. அப்புறம் தண்ணி ஓவர் வேணாம். நமக்கு ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். கம்மியாக ஊற்றினா போதும். முன்னாடி நம்ம குக்கர்லேயே ஃபாயில் பண்ணிடுறோம்ல, 4 விசில் விட்டு ஃபாயில் பண்ணி தானே அதை க்ளீன் பண்ணுறோம். அதனால் இப்போ ஜாஸ்தி ஃபாயில் பண்ண வேணாம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போதும். இப்படியே சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அதிகம் சிம்மில் இல்லை, அதிகம் தானே? 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். நத்தைனா வீட்டுக்கிட்ட வர நத்தையெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் நெல் வயலில் வரும், மழை சீசனில் நெல் வயலில் வரும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி செய்யணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹீட்டு உடம்பா இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார் மாமனார். அது வச்சுட்டு வாங்க காட்டலாம். நமக்கு சண்டையில் என்ன இருக்கு, என்ன செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன, நான் நத்தை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அது ரெடி ஆகிட்டு இருக்கு அடுப்பில். அப்புறம் இறால் கிரேவி பண்ண போகிறேன். அப்புறம் இது கிரேவி பண்ண போகிறேன். அடுத்தது இது பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக மிளகாத்தூள் போட்டு சில்லி பவுடர் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். நான் இதை வந்து பிரியாணி செய்ய ஆகிட்டே இருக்கு. பார்க்கலாம். இன்விடேஷன் ஏவிச்சு அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். நான் அப்போ சொன்னால் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே. நல்லாவே இருக்காது, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தாக்க தெரியும். எல்லா டைம்லையும் இது கிடைக்காது. மழை சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். நீ போய் நாங்கள் சொல்லி கொடுத்து சொல்கிறேன் பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சுடுது, என்னால் சாப்பிட முடியாது.
அவங்களாம் நான் சாப்பிட்டு சொல்லுவேன். வேலையே வாங்கக்கூடாது, நான் வேலையே செய்யக்கூடாது, வீட்டில் ரெஸ்ட்டாக இருக்கணும்னு எங்கள் சன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் மருமக இருக்கு, என்னை அந்த வேலை செய்ய, இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு என்னை ஜூஸ் போட்டு கொடுத்து வேலை வாங்குறாங்க. என்னங்க பண்ணட்டும்? சரி, குடிச்சுக்க. சரி, ஆமாம், இன்னும் நிறைய மேலே இருக்கு, இன்னும் தெரியல. நல்லா இருக்கு. கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். போட்டா இங்கே போட்டுக்கலாம், இங்கே செடி வரட்டும். இதெல்லாம் மீன் பிரியாணி, நத்தை, ப்ரான். இரு, இவங்க போய் சொல்றாங்க தானே, எப்படி இருக்கு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.